ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம இந்த கிளாஸில் யூனிட் 19 ஆரிஜின் அண்ட் எவல்யூஷன் ஆஃப் லைஃப் அந்த சாப்டரில் லாஸ்ட் கிளாஸில் இன்ட்ரடக்ஷனை பார்த்தோம். இன்னைக்கு இந்த கிளாஸில் 19.1 தியோரிஸ் ஆன் ஆரிஜின் ஆஃப் லைஃப் அப்படிங்கிற டாப்பிக்கை பற்றி பார்க்க போகிறோம். தியோரிஸ் ஆன் ஆரிஜின் ஆஃப் லைஃப். தியோரிஸ்னால் கோட்பாடுகள். ஓகே, லைஃப்னா தெரியும், உயிர்கள். உயிர்கள் எப்படி ஃபார்ம் ஆச்சுது அப்படிங்கிறத பற்றி சில தியோரிஸ், அதை பற்றி இந்த டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். ஓகே, அதாவது நம்ம ஏற்கனவே இன்ட்ரொடக்ஷனை பார்த்தோம். அதாவது நம்ம எர்த் இருக்குது. இந்த எர்த்தில் பார்த்தீங்கன்னா லைஃப் எப்படி ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை பற்றி அதிகமான, அதாவது செவரல் தியரிஸ் இருக்குது. அதில் ஃபியூ தியரிஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இந்த எர்த்து எப்போ ஃபார்ம் ஆச்சுது, அப்புறம் அதில் லைஃப் அதாவது இந்த லிவிங் ஆர்கானிசம், ஓகே, அனிமல்ஸாக இருக்கட்டும், பிளான்ஸாக இருக்கட்டும், ஹியூமன் பீங்ஸாக இருக்கட்டும், இது எல்லாம் எப்படி ஃபார்ம் ஆச்சுது அப்படின்னு இன்னும் அது ஒரு கொஸ்டின் மார்க்காக தான் இருக்குது. ஓகே, அந்த இதை பற்றி தான் இதில் பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு தியரி அதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கிரியேஷன். ஸ்பெஷல் கிரியேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் சில சயின்டிஸ்ட் என்ன அதாவது சயின்டிஸ்ட் அந்த மாதிரி என்ன சொல்லுதாங்கன்னா, அதாவது சில பிலீவ்ஸ், அது சில ஆட்கள் எப்படி பிலீவ் பண்ணுறாங்கன்னா, அதாவது இந்த எர்த்தில் உள்ள எல்லா உயிர்களுமே ஒரு தெய்வீக படைப்பு. ஓகே, அந்த எர்த் இஸ் டிவைன் கிரியேஷன். இந்த எர்த்தில் வாழக்கூடிய எல்லா லிவிங் ஆர்கானிஸுமே ஒரு டிவைன் கிரியேஷன் அப்படிங்காங்க. அதனால அந்த லைஃப் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு சூப்பர் நேச்சுரல் ஈவெண்ட், அதாவது நம்ம இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு பவரால் தான் என்னாச்சுன்னா அதாவது ஒரு பவர் நடந்திருக்கு. அது மூலம்தான் பாஸ்ட் டென்ஸில், ஓகே, ரொம்ப பல வருடங்களுக்கு முன்னாடி, அதாவது நம்ம இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தியால் தான் இந்த லைஃப் எல்லாமே ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லுறாங்க. அது இப்போ வர பார்த்தீங்கன்னா அந்த இதில் அந்த லிவிங் ஆர்கானிசத்தில் எந்த ஒரு சேஞ்சுமே இல்லை. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்பான்டோனியஸ் ஜெனரேஷன். இதுக்கு அதாவது தமிழ் மீனிங் பார்த்தீங்கன்னா சுய படைப்பு கோட்பாடு. ஓகே, சுய படைப்பு கோட்பாடு. ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது ஸ்பெஷல் கிரியேஷன். ஃபஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா சூப்பர் நேச்சுரல் ஈவெண்ட். அதால் இந்த லைஃப் எல்லாம் ஃபார்ம் ஆகிருக்கலாம் அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்குது. ஓகே, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செகண்ட் ஸ்பான்டோனியஸ் ஜெனரேஷன். இந்த தியரி இது செகண்ட் தியரி. இதுபடி பார்த்தீங்கன்னா அதாவது இந்த எர்த்தில் லைஃப் எல்லாமே எப்படி ஃபார்ம் ஆயிருக்குன்னா, அதாவது ஒன்ஸ் அப்பான் எ டைம். இந்த லைஃப்லெஸ் மேட்டர், அதாவது இந்த லைஃபே இல்லாமல், அதாவது எர்த்தில் சும்மா பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமே நான் லிவிங் ஆர்கானிசம் மட்டும்தான் இருந்துச்சு. அந்த நான் லிவிங் ஆர்கானிசத்தில் இருந்து தான் இந்த லைஃப் என்ன ஆயிருக்குன்னா ஃபார்ம் ஆயிருக்கு. அதில் இருந்து அந்த உயிர்கள் எல்லாமே தோன்றி இருக்கு அப்படின்னு சொல்லுதாங்க. அதுபடி பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ராக். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபிஷ். இந்த ஃபிஷ் பார்த்தீங்கன்னா மட், சகதி, அதில் இருந்து உருவாயிருக்கு. செகண்டு பார்த்தீங்கன்னா ஃப்ராக், தவளை. இது பார்த்தீங்கன்னா மாய்ஸ்ட் சாயில், அதாவது ஈரமான மண், இதுல இருந்து உருவாயிருக்கு அப்படிங்காங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்செக்ட். இன்செக்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா டிகேயிங் மேட்டர், அதாவது அழுகி போன, மக்கி போன அந்த மாதிரி பொருள் இருந்து தான் இந்த இன்செக்ட் ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இதான் ஸ்பான்டோனியஸ் ஜெனரேஷன். அதாவது லைஃப்லெஸ் மேட்டர்ல இருந்து தான் இந்த லைஃப் ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லுதாங்க. இது பார்த்தீங்கன்னா செகண்ட் தியரி. நெக்ஸ்ட் செகண்ட் தியரி, தேர்ட் தியரி பார்த்தீங்கன்னா பயோஜீனசிஸ். இது இந்த இது பார்த்தீங்கன்னா லூயிஸ் பாஸ்டர். இவர் தான் இதை பற்றி ஒரு உகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இவர் இதை பற்றி என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது லைஃப் எல்லாமே இந்த ப்ரீ எக்ஸிஸ்டிங் லைஃப், அதில் இருந்து தான் ஃபார்ம் ஆயிருக்கு. அதாவது ஏற்கனவே இருந்த லைஃப்பில் இருந்து தான் இந்த நியூ லைஃப் ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லுதாங்க. அதுக்கு இவர் எப்படி இவங்க சொல்லுதாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ப்ரீ ஸ்டெர்லைஸ்டு, அதாவது கிருமி நீக்கப்பட்ட, அதாவது ஒரு ஃப்ளாஸ்க் எடுத்துக்கிட்டாங்க, அதில் கம்ப்ளீட்டாக என்ன பண்ணிட்டாங்கன்னா ஸ்டெர்லைஸ், அதாவது அதில் எந்த ஒரு ஜேர்ம்ஸுமே, எந்த ஒரு லிவிங் ஆர்கானிசம், அதாவது செல்ஸு, யூனிசெல்லுலர் ஆர்கானிசம், இந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஓகே, அதுக்கப்புறம் அதில் பார்த்தீங்கன்னா ஈஸ்ட். ஈஸ்ட் உங்களுக்கு தெரியும்,
அந்த ஈஸ்ட் எல்லாமே டெத்தில் இருக்குது. டெத்தாக இருக்கக்கூடிய ஈஸ்ட்டை அந்த ஃப்ளாஸ்கில் போடுதாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதில் வேறு எந்த ஒரு லிவிங் ஆர்கானிசமே கிடையாது, ஈவன் ஜேர்ம்ஸ் கூட கிடையாது. ஓகே, அதான் ப்ரீ ஸ்டெர்லைஸ்டு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா அதை வந்து ரொம்ப ஏர் கூட போக முடியாத அளவுக்கு இந்த க்ளோஸ்டு ஏர் டைட் ரொம்ப டைட்டாக க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஸோ அந்த ஃப்ளாஸ்கை அப்படி என்ன பண்ணாங்கன்னா ஒரு வாரத்தில் வச்சுருந்தாங்க. ஆனால் அதை வந்து மெனி டேஸ் வச்சுருக்காங்க. ஆனால் அதில் இருந்து எந்த சேஞ்சஸுமே இல்லை, அதில் இருந்து எந்த ஒரு நியூ ஆர்கானிசமே ஃபார்ம் ஆக இல்லை. இதேமாதிரி இன்னொரு ஃப்ளாஸ்கில் எடுத்து என்ன பண்ணாங்கன்னா ஈஸ்ட்டை வந்து இந்த கில்டு ஈஸ்ட்டு, ஓகே, டெத் ஈஸ்ட்டை உள்ளே போட்டு என்ன பண்ணாங்கன்னா அதை வந்து க்ளோஸ் பண்ணல, அப்படி என்ன பண்ணிட்டாங்கன்னா ஓப்பனாகவே வச்சிட்டாங்க. ஓகே, ஸோ ஆனால் அதுல இருந்து என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா நியூ ஆர்கானிசம் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகே, ஸோ அப்படிங்கிற இதை வந்து தான் இவங்க எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஸோ இதுக்கு பேர் வந்து பயோஜீனசிஸ். ஸோ இதுக்கு தமிழில் பார்த்தீங்கன்னா உயிர் பிறப்பு கோட்பாடு. உயிர் பிறப்பு கோட்பாடு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் பேர் வந்து எக்ஸ்ட்ரா terrestrial or cosmic origin. So extra terrestrial or cosmic origin. So இந்த தியரி படி பார்த்தீங்கன்னா இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது இந்த எர்த்தில் உள்ள லைஃப், ஸோ எந்த லிவிங் ஆர்கானிசமே இருக்கட்டும், ஸோ அது வந்து ஃபஸ்ட்டு எப்படி ஃபார்ம் ஆச்சுன்னா, அதாவது அவுட்டர் ஸ்பேஸ். ஸோ இந்த ஸ்பேஸ், அதாவது அவுட்டர் ஸ்பேஸில் இருந்து சில ஆர்கானிசம் வந்து அப்படி நம்ம பிளானட்டுக்கு வந்து, நம்ம பிளானட் மட்டும் இல்லை நம்ம சோலார் சிஸ்டம் எல்லா பிளானட்டுக்கு வந்திருக்கலாம். ஸோ அதில் இருந்து தான் என்னாச்சுன்னா இது அப்படி டிரான்ஸ்ஃபர் ஆகி அந்த அவுட்டர் ஸ்பேஸில் அதை வந்து ஸ்போர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அந்த ஸ்போர்ஸ் மூலம்தான் நம்ம எர்த்தாக இருக்கட்டும், ஸோ இதில் வந்து என்ன ஆகுனா இந்த லிவிங் ஆர்கானிசம் இது வந்து ஃபார்ம் ஆகிருக்கலாம். ஈவன் இதை வந்து இப்பவும் சில அஸ்ட்ரானமியர்ஸ் வந்து அதை நம்புதாங்க. ஸோ ஓகே, இந்த அவுட்டர் ஸ்பேஸ், அதாவது நம்ம எர்த்துக்கு பார்த்தீங்கன்னா அவுட்டர் ஸ்பேஸ். ஓகே, ஸோ அவுட்டர் ஸ்பேஸில் இருந்து சம்திங் அந்த ஸ்போர் மாதிரி நம்ம பிளானட்டுக்கு வந்து அதில் தான் இந்த லைஃப் வந்து ஃபார்ம் ஆகிருக்கலாம் அப்படின்னு சொல்லுதாங்க. ஸோ இதான் எக்ஸ்ட்ரா டெரஸ்ட்ரியல் ஆர் காஸ்மிக் ஆரிஜன். ஸோ இது வந்து வேற்று கிரக அல்லது காஸ்மிக் தோற்றம் அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து 5th தியரி, லாஸ்ட் தியரி. ஸோ இந்த தியரி பார்த்தீங்கன்னா கெமிக்கல் எவல்யூஷன் ஆஃப் லைஃப். ஸோ உயிர்களின் வேதி பரிணாமம், கெமிக்கல் எவல்யூஷன் ஆஃப் லைஃப். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 சயின்டிஸ்ட் இருக்காங்க. அவங்க பேர் வந்து ஒபேரியன் அண்டு ஹால்டன். ஒபேரியன் அண்டு ஹால்டன். ஸோ இந்த சயின்டிஸ்ட் என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம எர்த்தில் வந்து அதாவது லைஃப் தோன்றதுக்கு முன்னாடி நிறைய கெமிக்கல் ரியாக்ஷன் வந்து நடந்துக்கிட்டே இருந்திருக்கு. ஓகே, ஸோ கெமிக்கல் ரியாக்ஷன் இப்போ நம்ம சுற்றி பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ கெமிஸ்ட்ரியில் நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு ரஸ்டிங் கூட சொல்லலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி கெமிக்கல் ரியாக்ஷன் வந்து நிறைய எப்போ பார்த்தாலும் நடந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அப்படி நடந்துக்கிட்டு கெமிக்கல் ரியாக்ஷன் மூலம்தான் என்னாச்சுன்னா ப்ரீ எக்ஸிஸ்டிங் நான் லிவிங் இன் ஆர்கானிக் மாலிகுல்ஸ். ஸோ யாருக்கல்லே இருந்த ஆர்கானிசத்தில் இருந்து, அதாவது நான் லிவிங் இன் ஆர்கானிக் மாலிகுல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. ஓகே, ஃபஸ்ட்டு ஃபார்ம் லைஃப். ஓகே, ஸோ இந்த ஃபஸ்ட்டு லைஃப் வந்து இந்த ப்ரீ எக்ஸிஸ்டிங் நான் லிவிங் இன் ஆர்கானிக் மாலிகுல்ஸ்லேருந்து ஃபார்ம் ஆகிருக்கு. ஓகே, ஸோ இந்த இதில் இருந்து பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட்டு, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து எதுலேருந்து ஃபார்ம் ஆகிருக்குன்னா நம்ம டைவர்ஸ் ஆர்கானிக் மாலிகுல்ஸ். ஓகே, ஸோ இந்த இன்ஆர்கானிக் மாலிகுல்ஸ்லேருந்து இந்த ஆர்கானிக் மாலிகுல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஆர்கானிக் மாலிகுல்ஸில் இருந்து இந்த ஆர்கானிக் மாலிகுல்ஸ் வந்து அப்படி கொலாய்டு சிஸ்டமாக என்னாச்சுன்னா சேஞ்ச் ஆகிட்டு. ஸோ கொலாய்டு சிஸ்டமாக கூழ்ம தொகுதி, ஓகே, கூழ்ம தொகுதியாக சேஞ்ச் ஆகிட்டு. ஸோ மறுபடி இந்த இதுதான் இந்த லைஃபாக கன்வெர்ட் ஆகிருக்கு அப்படின்னு இந்த சயின்டிஸ்ட் வந்து நம்புதாங்க. ஸோ இவங்க தியரியை வந்து இப்படி தான் சொல்லுது. அதாவது இன்ஆர்கானிக் மாலிகுல்ஸ், ஸோ இது வந்து ஆர்கானிக் மாலிகுல்ஸாக மாறுது. இந்த ஆர்கானிக் மாலிகுல்ஸ் வந்து கொலாய்டு சிஸ்டமாக மாறுது. இந்த கொலாய்டு சிஸ்டத்தில் இருந்து தான் உயிர்கள் வந்து ஃபார்ம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லுதாங்க. ஸோ இந்த தியரியை வந்து ஆல்மோஸ்டாக பார்த்தீங்கன்னா அதிகமான ஆட்கள் வந்து இப்போ வந்து அக்செப்ட் பண்ணுதாங்க. ஓகே, இந்த மாதிரி ஃபார்மேட்டில் தான் இந்த லைஃப் வந்து எர்த்தில் வந்து ஃபார்ம் ஆகி இருக்கலாம் அப்படின்னு. ஓகே, ஸோ நம்ம இன்னைக்கு இந்த டாப்பிக்கில் த தியோரிஸ் ஆன் ஆரிஜின் ஆஃப் லைஃப். ஸோ எர்த் இருக்குது, எர்த்தில் வந்து ஃபஸ்ட்டு
இப்போ நமக்கு தெரியும் பிளான்ஸ் இருக்குது, அனிமல்ஸ் இருக்குது, ஹியூமன் பீயிங்ஸ் இருக்குது. அந்த வெரி பிகினிங் இந்த ஃபஸ்ட்டு வந்து லைஃப் வந்து எர்த்தில் எப்படி ஃபார்ம் ஆனது அப்படின்னு நம்ம வந்து இந்த கிளாஸில் பார்த்தோம். ஓகே, I will meet you with one new topic in the next class. Thank you. Bye bye.